ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோங்க. இது இடியாப்பம், சப்பாத்தி, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் நல்ல சூப்பர் காம்பினேஷன். நான் அதுக்காக இதே மாதிரி ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஷாப்பில் அது மேலே இருக்கிற அந்த முடி மட்டும் லைட்டாக கரிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அது தண்ணியில் போட்டுட்டு இதே மாதிரி கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதில் குட்டி குட்டி முடி இருக்கும், அது மேலே அது எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. முடி இருக்காமல் பார்த்துக்கோங்க. முடியோடு சாப்பிட்டா வயருக்கு ஒத்துக்காது. அதனால் முடியெல்லாம் நல்லா இதே மாதிரி சுரண்டி க்ளீன் பண்ணிடுங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா சூப்பு சின்ன குழந்தைங்க அதே மாதிரி பெரியவங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம இதே மாதிரி இந்த மட்டன் காலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட்டு அரைக்கணுங்க. நான் இது இப்போது இஞ்சி பூண்டு அரைச்ச இது மிக்ஸி ஜார் தான். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கசகசா, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நான் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் ஆட்டுக்கால் பாயா தாளிச்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது அதையும் போட்டுடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதிலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அதோட அந்த பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஆட்டுக்கால் பாயா குக்கரில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. 10 நிமிஷம்தான். நம்ம கால் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பச்சை மிளகா. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம், அப்போ அந்த காரமே போதும். இதையும் போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம இனி இந்த இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்து குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, அப்புறம் அந்த வெங்காய மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாகி வரணும். அந்த மசாலா கூட சேர்ந்து தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழுகி வச்சுருக்குத ஆட்டுக்கால்லாம் சேர்த்துடலாம். ஆட்டுக்கால் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கத மசாலா பேஸ்டெல்லாம் இதில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா, அதையும் ஊற்றிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜார் கழுவின தண்ணி அதை விட்டுக்கோங்க. அதையும் விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம துவரம்பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சது அதையும் சேர்த்துக்கலாம். இது இந்த பாயாவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை அதையும் போட்டுடலாம். உப்பெல்லாம் இப்போவே செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. கடைசியில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 7-8 விசில் கூட நம்ம விட்டுடலாம்.
ஏன்னா அதில் கறி எதுவுமே இல்லை, கால் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் அதோட சத்தெல்லாம் நல்லா இதில் இறங்கும். இப்போ நம்ம ஒரு 7-8 விசில் விட போகிறோம். அதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆட்டுக்கால் பாயா வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. வாசனையே ரொம்ப கமகமன்னு இருக்குது. இது வந்து நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, அப்புறம் வந்து சாதம், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இது சூப்பு மாதிரி சும்மா ஸ்பூனில் எடுத்து கூட கொடுக்கலாம். காரம்லாம் நான் நிறைய போடலை. இதில் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதில் பருப்பெல்லாம் கூட சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சத்தானதுங்க. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆட்டுக்கால் பாயா. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.